CBSE Class 12 Biology Board Exam. என்ன இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. தலை சுத்துற அளவுக்கு loads of information, tricky diagrams, பயமுறுத்துற terminologies பார்த்து பயப்படுறீங்களா? மேம், எக்ஸாம் வேற கிட்ட நெருங்கிருச்சு. என்ன பண்றதுன்னே தெரியல. எப்படி நல்ல மார்க் எடுக்கிறது, ஃபுல் மார்க் எடுக்கிறதுன்னு தெரியல மேம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? கிளியரா புரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் 7 days இருந்தா போதும் பயாலஜில 95+ முடிஞ்சா ஃபுல் மார்க்கே எடுக்கலாம். அண்ட் அத நான் இன்னைக்கு வீடியோல கம்ப்ளீட் பியூர் CBSE பேக் டேட்டாவோட உங்களுக்கு காமிக்க போறேன். ஆக்சுவலா நேத்திக்கு தான் நான் ஒரு விஷயத்தை கவனிச்சேன். நம்ம ஸ்டேட் போர்டு அண்ட் CBSE பசங்க ரொம்பவே ப்ரெஷரைஸ்டா இந்த நேரத்தில் ஃபீல் பண்றீங்க. ஏன்னா இது உங்களோட 1 step to லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட். பட் கவலையே படாதீங்க, இந்த நேரத்துல தான் நாங்க உங்க கூட கண்டிப்பா இருப்போம். ஸோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா அடுத்து வரக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், ட்ரிக்கி டயக்ராம்ஸ்ல இருந்து எல்லா டேட்டாவும் உங்களை வந்து சேரணும். நீங்க ஒரு மார்க் கூட கண்டிப்பா மிஸ் பண்ணவே கூடாதுன்னா சப்ஸ்கிரைப் நவ். ஃபர்ஸ்ட் ஓப்பனா பேசலாம். ஹார்ட் ஒர்க் பண்ணாலாம் மார்க் எடுக்க முடியாது, நேரம் கம்மியா இருக்கு. ஸோ ஸ்மார்ட் ஒர்க் தான் இங்க ஒர்க் ஆகும். இப்போ உட்காந்து NCERT லைன் பை லைன் படிக்கிறது இட் இஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் யோர் எனர்ஜி. ஸோ நீங்க ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி படிக்க ஆரம்பிக்கணும். பரேட்டோ 80-20 பிரின்சிபல் மாதிரியான ரூல்ஸை நான் இங்க அப்ளை பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 70 to 80% ஆஃப் போர்ட் கொஸ்டின் 20% ஆஃப் சிலபஸ்ல இருந்து தான் வருது. அதுவும் பயாலஜிக்கு இது அச்சசராம ஒர்க் ஆகுது. which means நீங்க high weightage chapters தான் ஃபர்ஸ்ட் முடிக்கணும். இங்க கொஞ்சம் பாருங்களேன். ஜெனெடிக்ஸ் அண்ட் எவல்யூஷன்ல 16 to 20 மார்க்ஸ் வருது. ரீப்ரொடக்ஷன்ல 16 மார்க், பயோடெக்னாலஜில 12, பயாலஜி அண்ட் ஹியூமன் வெல்ஃபேர்ல 12, எக்காலஜில 10 மார்க். which means high weightage chapters படிச்சாவே போதும், அசால்ட்டா டாப் மார்க்கை எடுத்துடலாம். சோ இந்த 7 நாள் நீங்க என்ன பண்ணணும்? டே 1 and 2 ஜெனெடிக்ஸ் அண்ட் எவல்யூஷனை கம்ப்ளீட்டா முடிங்க. molecular basis, DNA replication, transcription, லாக்கப்புரன்ல மெயின் ஃபோக்கஸ் வச்சு படிங்க. அடுத்ததா ரீப்ரொடக்ஷன், டபுள் ஃபர்டிலைசேஷன், மேல் ஃபீமேல் சிஸ்டம், செமிஃபரஸ் டியூபியூல்ஸ், இதுதான் உங்க மெயின் பாயிண்ட். அடுத்ததா டே 4 அன்னைக்கு பயோடெக்னாலஜி, PCR, ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ், ரீகாம்பினேஷன், DNA. 5th day biology and human welfare, microbes, immunity, AIDS, cancer முக்கியம். 6th day ecology, biodiversity loss, conservation, interactions, இதெல்லாம் மிக மிக முக்கியம். அப்போ டே 7 என்ன பண்றது மேம்? ஸ்ட்ரிக்ட்டா PYQs from last 5 years ஃபாலோ பண்ணுங்க. அபிஷியல் CBSE சாம்பிள் பேப்பரை ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க. இந்த நாள் எதையும் புதுசா படிக்காதீங்க. டே 7 அன்னைக்கு நீங்க கேமை முடிக்கிறீங்க, 95+ எடுக்கிறீங்க. இப்போ இத கேட்கும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வருதா? ஓகே ஃபைன், இப்படி ஃபாலோ பண்ணோம்னா 95+ எடுத்துடலாம். இது சயின்டிஃபிக்கலி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கலி பாசிபிள் அப்படின்னு தோணுதா? தோணுச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்க. அண்ட் உங்களோட கேங்ல இன்னும் புக்கே திறக்காம ஒரு வள்ளல் இருப்பார் பாத்தீங்களா, அவருக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் இது உபயோகமா இருக்கட்டும். இப்போ பிளான் ரெடி, ஸ்ட்ராட்டஜி ரெடி. அடுத்ததா என்ன? எக்ஸிகியூஷன் தான். ஆனா நமக்கு தான் NCERT படிச்சா தூக்கமா வரும், போர் அடிக்குமே, என்ன பண்றது மேம்னு கேட்டீங்கன்னா அதுக்காக தான் இந்த டேட்டாஸை கம்ப்ளீட்டா நான் உங்களுக்காக ஒரு மாஸ்டர் பிளானா கியூரேட் பண்ணி வச்சிருக்கேன். இது ஒரு 7 day பயோ மாஸ்டர் பிளான் PDF. இதுல எக்ஸாக்ட் NCERT ஹைலைட்டட் லைன்ஸ் எதெல்லாம் நீங்க படிச்சே ஆகணும்ங்கறத நான் சொல்ல போறேன். கூடவே 50 strictly repeated CBSE PYQs, every single important diagram you need to draw ன்னு சொல்லிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனும் இங்கே இருக்கு. இந்த PDF உங்களுக்கு வேணுமா? it is free, it is 100% free for all our subscribers. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற வீடியோ இப்படி ஓடிட்டு இருக்கும்ல, அதை கீழே கொஞ்சம் ஸ்வைப் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு கீழேயும் சேனல் பேருக்கு கீழேயும் உங்களுக்கு இங்க ஒரு பாக்ஸ் இருக்குல்ல, இதுதான் டிஸ்கிரிப்ஷன். இங்க மோரை கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இங்க ஒரு ஃபர்ஸ்ட் PDF லிங்க் காமிக்கும். ஓகேவா? இந்த PDF லிங்க் தான் உங்களுக்கான கோல்டன் மைண்ட். ஸோ அந்த PDF லிங்கை ஜஸ்ட் கிளிக் பண்ணி மொபைல் நம்பரை போட்டு PDF டவுன்லோட் பண்ணிருங்க. மேம்
டிஸ்கிரிப்ஷன்லாம் கண்டுபிடிக்க முடியாது மேம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தென் எப்படியும் நம்ம ஆளுங்க கமெண்ட் செக்ஷனுக்கு போயிருவீங்க. ஸோ கமெண்ட் செக்ஷனுக்கு போங்க, அங்கேயும் பின் கமெண்ட்ல நான் லிங்க் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணி பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுங்க. மாஸ் போர்டு எக்ஸாம பயாலஜியோட தட்டி தூக்கிடுவோம். பட் அடுத்தது என்ன, நம்மளோட நீட் எக்ஸாம் தான். உங்களுக்கு டாப் மெடிக்கல் காலேஜுக்கு போகணும், அதற்கு ஸ்ட்ரக்சரான ஒரு கிளாஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இருக்கவே இருக்கு நம்ம நம்பிக்கை நீட் கிராஷ் கோர்ஸ். இது ஒரு இன்டென்சிவான கிராஷ் கோர்ஸ். இதுல பெர்ஃபெக்ட் ரிவிஷன், ஸ்ட்ரக்சர்ட் மாக் டெஸ்ட் அண்ட் டாப் எஜுகேட்டர்ஸ், ஸ்டேட் லெவல் டாப் எஜுகேட்டர்ஸ் உங்களுக்கு வந்து டீச் பண்ற மாதிரி இருக்கும். சீட்ஸ் இப்போ கொஞ்சம் ஃபாஸ்டா ஃபில் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா நாங்க நினைச்சதை விட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உங்களுக்கும் இந்த நம்பிக்கை பேட்ச்ல என்ரோல் பண்ணணும்னா சீரியஸான நீட் ஆஸ்பிரன்ஸ் மட்டும் நம்ம வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குல்ல, அந்த பிடிஎஃப் லிங்க் டவுன்லோட் பண்ணீங்களே, அதுக்கு கொஞ்சம் கீழே நம்பிக்கை கிராஷ் கோர்ஸோட லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போதைக்கு கொஞ்ச நாளைக்கு இங்கே ஆஃபர்ஸ் வச்சிருக்காங்க. ஒரிஜினல் ப்ரைஸை விட ப்ரைஸ் கம்மியாக கிடைக்கும். ஸோ ஓப்பனாக சொல்கிறேன், டேக்கனா உங்களுக்கு உண்மையிலேயே டாக்டர் ஆகணும், ஒயிட் கோட் போடணும் அப்படின்னு இருக்கிறவங்க மட்டும் இந்த கோர்ஸை எடுங்க. இல்லை மேம் நான் சும்மா நாச்சுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க தயவு செஞ்சு டைமை இங்கே வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இங்கே மிலிட்ரி லெவல் டிசிப்ளின் இருக்கும், ஸ்ட்ரிக்டான கிளாஸஸ் போகும். மிக மிக முக்கியமாக எனக்கு இந்த கோர்ஸில் வர ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் நீட்டில் நல்ல மார்க் எடுத்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு போகணும். அது மட்டும் தான் எங்களோட ஒரே நோக்கம். ஸோ இந்த கோர்ஸை ஜாயின் பண்ணுறவங்க சீரியஸான நீட் ஆஸ்பிரண்டாக இருந்தால் மட்டும் சூஸ். If not, please don't. Also, இது ஏதோ பிரைஸ் பா, டிஸ்கவுண்ட் பா அப்படின்னு நினைக்கிறத விட ஒரு சீரியஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் யுவர் லைஃப் அப்படின்னு நினைங்க. ஏன்னா படிப்பு இருந்தால் மட்டும்தான் உங்களால் வாழ்க்கையில் முன்னேற முடியும். அதை மட்டும்தான் யாராலையும் உங்ககிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. ஸோ ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் இட் when the offer awaits. மிக மிக முக்கியமாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, உங்கள் கையில் இன்னும் 7 days இருக்கு, which can crack or break your mark. எந்த சைட் நீங்கள் நிற்கணும்னு உங்கள் முடிவை நீங்கள் தெளிவாக எடுத்துக்கோங்க. இப்போலேருந்து படிக்க ஆரம்பிங்க. ஆல்சோ இந்த போர்டு எக்ஸாமில் ஆரம்பித்து உங்களோட காலேஜ் கதவு முன்னாடி நீங்கள் போகிற வரைக்கும் இந்த ஜர்னியில் உங்கள் கூட நான் இருப்பேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் அடுத்ததா ஸ்கூல் முடிச்சு கவுன்சிலிங், என்ட்ரன்ஸ்னு சொல்லி எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்து சேரும். ஆல்சோ கமெண்ட் செக்ஷன்ல பயாலஜி பஸ்டட் பிரமிளா மேம் அப்படின்னு ஒரு கமெண்ட்டை தெரிவிக்க விடுங்க. பயாலஜில மாஸ் காட்டுறோம். ஆல் தி வெரி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.